ஹலோ மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய நாணயங்களின் வரலாறு இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாணயம்னா என்ன? நாணயம் என்பது ஒரு பரிமாற்ற அலகு. அதாவது நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா இந்த நாணயத்தை வச்சு நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பரிமாற்ற அலகு. பரிமாற்றம்னா என்ன? ஒருத்தர்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு அது அந்த காலத்தில் பண்டமாற்று முறைன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நாணயத்தை கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம். இதுதான் பரிமாற்ற அலகு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாணயத்தை அச்சிட்டு வழங்குறதுல ஒரு தனி உரிமை அதுக்கு இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்னா எங்கே அச்சடிக்கிறது, எவ்வளோ டெசிமல்ஸில், அந்த மாதிரி டினாமினேஷன்ஸ், இது எல்லாமே அதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி உரிமை உள்ளது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய வங்கிகள் இல்லைன்னா நிதி அமைச்சகங்கள் மூலமாக தான் இதை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதாவது காயின் மின் பண்ணுறாங்க இல்லையா, மின் பண்ணி வெளியிடுறது, இது எல்லாமே மத்திய வங்கி இல்லைன்னா நிதி அமைச்சகம் இதன் மூலமாக தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை, அதாவது நாணயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை, அதாவது ஒரு மனுஷன் எல்லா தேவைகளையும் தானே உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, தான் உற்பத்தி பண்ண பொருளை இன்னொருத்தவங்க உற்பத்தி பண்ண, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு படி நெல், அதாவது நெல்லை ஒரு மனுஷன் உருவாக்குறாங்க, ஒரு விவசாயி உருவாக்குறாங்கன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 முட்டை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 10 கோழி கொடுத்து ஒரு ஆடு, அப்புறம் 15 மாடு கொடுத்து ஒரு குதிரை, இந்த மாதிரி. அதாவது தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட தேவைக்காகவும் தன்னிடமுள்ள ஒரு பொருளை மித்தவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருள் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை மாற்றி பண்டமாற்று முறையில். இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில கிராமங்களில், நானே எங்கள் அம்மா வீட்டு சைடில் உள்ள கிராமத்திலே நாங்கள் சின்ன வயசில் இந்த பருத்தி இருக்கு இல்லையா, அந்த பருத்தியை அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் அதை அந்த கடையில், அந்த கிராமத்தில் உள்ள கடையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தின்பண்டங்கள், அதாவது சேவோ அந்த மாதிரி ஏதோ சீவலோ ஏதோ இனிப்பு பொருளோ தனக்கு தேவையானதை கொடுத்து வாங்கிறேன். நாங்களே அதை வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதான் பண்டமாற்று முறை, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணயங்கள்னு பார்த்திங்கன்னா 6ஆவது நூற்றாண்டில் இருந்தே நாணயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட இந்திய நாணயம் எங்கே இது பண்ணாங்க அப்படின்னாக்கா முகலாய மன்னர் ஷெர்ஷா சூரி அவர் என்னென்னா டெல்லியில் 1540 1545 வரைக்கும் அந்த 5 இயர்ஸ் அவர் ஆட்சி புரிந்த காலத்தில் ருப்பியா அப்படின்ற ஒரு வெள்ளிக்காசை வெளியிட்டார். நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். இதனோட எடைன்னு பார்த்தீங்கன்னா 11.534 கிராம் எடை. இது பியூராக ஃபுல்லாகவே வெள்ளி தாங்க, சரிங்களா. ஸோ என்ன மீனிங், ருப்பியானா என்ன மீனிங்னா இது வார்க்கப்பட்ட வெள்ளிக்காசு அப்படின்ற ஒரு மீனிங்கில் உள்ள ஒரு இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வெளியிடப்பட்ட இந்த வெள்ளிக்காசு இது தான். அதனோட எடை 11.534 காசுகள். அந்த காலத்துலலாம் தங்க நாணயத்தை சொர்ண ருப்பையாகவும், தங்க காசுகளை, வெள்ளி காசுகளை ருப்பாவும், செப்பு காசுகளை தாமிர ருப்பா, அப்புறம் ஈய காசுகளை சீச சுப்பா அப்படின்ற மாதிரி தான் பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பெயர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியாவில் 1947 வரைக்கும் மன்னர்கள் அப்புறம் ராணிகள் இவங்களுடைய உருவம் பொறிச்ச இது தான் வெளியிட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட்டக்காலனா, இது எல்லாமே நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உள்ள நாணயங்கள். 1947 லாஸ்ட்டாக ஜார்ஜ் கிங்கோடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தான் கடைசி நாணயங்கள். அதுக்கப்புறம் 1950 பார்த்திங்கன்னா முதலாக அசோக சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வந்துச்சு. நான் உங்களுக்கு அதையும் அந்த இமேஜஸும் காமிக்கிறேன். இது எல்லாமே இந்த அரையணா, ஓட்டக்காலனா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வெளியிடப்பட்ட காயின். அதில் ஃபுல்லாக இதை பாருங்கள், கிங்கு விக்டோரியா காயின் இருக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் கிங்கு அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள். ஆக்சுவலாக இந்த 1947 இதுதான் லாஸ்ட்டாக வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியா காயின். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இதுதான் அது. அதுக்கப்புறம் நம்மளோட அசோக சின்னம் சொன்னேன் இல்லையா, இந்த அசோக சின்னம் பொறிக்கப்பட்ட காயின் பார்த்திங்கன்னா 1/4 ருப்பி, 1/2 ருப்பி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு இமேஜஸில் காமிக்கிறேன் பாருங்கள். 1950 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1950, அதாவது நம்மளுடைய ரிபப்ளிக்
சுதந்திரம் வந்து 1947 வாங்கிட்டோம். ஆனால் ரிப்பப்ளிக் ஆனது வந்து குடியரசு உரிமை பெற்றது வந்து 1950. ஸோ ஃபஸ்ட்டு காயின் வந்து அசோக உருவம் பொறிக்கப்பட்ட 1950 வெளியிடப்பட்ட நாணயங்கள் இந்த மாதிரி வந்து அசோக எம்பலத்தோடு இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1947 அந்த மாதிரி பீரியடில் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் அணா, 1 அணா, ஆஃப் அணா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஒரு அணாக்கு வந்து 4 பைசான்னு அர்த்தம். 16 அணாக்கள் சேர்ந்தது தான் 1 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 1956 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 1955 ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, இந்திய நாணய சட்டம். அதன்படி பார்த்திங்கன்னா 1957 வந்து அதை அமலாக்குறாங்க. தசம முறை, அதாவது இதில் நம்ம அணாக்களாக இருந்து பைசாவாக மாறுது. 1 ரூபாய்க்கு வந்து 100 பைசா அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1957 67 வரைக்கும் 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா இதெல்லாம் வந்து நயா பைசான்னு கொண்டு வராங்க. இது வந்து 1957 67 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 57 63 வரைக்கும் அப்படி கொண்டு வராங்க. 64 என்ன பண்ணுறாங்கன்னா நயா பைசான்றதை எடுத்து விட்டுறாங்க. ஸோ டோட்டலாகவே பைசான்றது தான் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 63 வரைக்கும் என்னென்னா இந்த தேவநகிரி, அதாவது நான் உங்களுக்கு வந்து அம்புக்குறி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு தேவநகிரின்றது என்னென்னா சமஸ்கிருதம், இந்தி, மராட்டி, காஷ்மீரி, சிந்தி அத்தனை இந்திய மொழியையும் நேபாளியும் எழுதக்கூடிய எழுத்து முறை. அதாவது இதெல்லாம் எழுத பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து முறை தான் இந்த தேவநகிரி. தேவநகரி அப்படின்றது என்னென்னா கடவுள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல். கடவுளின் நகரத்தின் எழுத்து அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஆக்சுவலாக தேவநகரி எழுத்து என்றது என்னென்னா இடமிருந்து வளமாக எழுதுவாங்க. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா அந்த 5 மதிப்பை வந்து தேவநகரியில் வந்து அந்த லெட்டரில் எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து தேவநகரனுடைய இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2011 வந்து ருப்பீஸ் சிம்பிள் கொண்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டாங்க. இதுலேயுமே அந்த ருப்பீஸ் சிம்பிளில் பார்த்திங்கன்னா அந்த தேவநகரி லெட்டரும் ரோமானிய லெட்டரும் சேர்ந்து தான் இந்த சிம்பிளே உருவாக்கப்பட்டது. 2011 திரும்ப பார்த்திங்கன்னா 50 காசுக்கு கீழே உள்ள நாணயங்கள் வந்து அதனோட செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஜூன் 30 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணய சாலைகள் உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய 4 நாணய சாலைகள் வந்து கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா அண்டு மும்பை. இதுவே நமக்கு தேவைப்படுற நாணயங்கள் வந்து வெளிநாட்டு இதுக்குமே வந்து நமக்கு வந்து நிறைய காசாலைகள் அச்சடிக்கப்பட்டு நமக்கு வெளியிடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நினைவு நாணயங்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து 1964 1 ரூபாய் நாணயம் ஜவஹர்லால் நேரு உடைய நினைவு நாணயம் தான் ஃபஸ்ட்டு நினைவு நாணயம். ஸோ இதெல்லாம் தான் நாணயங்களுடைய வரலாறு. இங்கே வந்து இந்த இதை வந்து இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.